ஹாய், என்னோடய நேம் சசிகுமார். நான் சென்னை சைதாப்பேட்டிலேருந்து நான் வரேன். நான் என் பொண்ணுக்கு ஸ்கூல் மாற்றணும்னு சொல்லிட்டு பார்த்தேன். அப்போது நானும் என் மனைவியும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஸ்கூலை தேடினோம். கூகுளில் சர்ச் பண்ணோம், யூடியூப்பில் சர்ச் பண்ணோம். அப்படி பார்க்க பார்த்திங்கன்னா ஸ்கூல் 2-3 ஸ்கூல் காமிச்சது. பட் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் கிடையாது. அந்த சமயத்தில் தேடும்போது பார்த்திங்கன்னா இவங்க இன்ஸ்டாகிராமில் எனக்கு வந்தது. இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ வந்தது. உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், நீட் பற்றி தெரிஞ்சுக்கணும், ஜேஇ பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே இந்த நம்பருக்கு ஒரு லிங்க் இது பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வந்திருந்தது. ஸோ நான் லிங்க் ஷேர் பண்ணேன். அப்போ எனக்கு நிஷான்றவங்க கால் பண்ணாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஏன்னா அவங்க சொன்ன டைம் பார்த்திங்கன்னா நான் சண்டே கால் பண்ணதுனால என்னால் அவங்க மீட்டிங் அரேஞ்ச் பண்ண முடியல. மறுநாள் எனக்கு ஒரு 7:30 போல் அரேஞ்ச் பண்ணாங்க. அப்போ சார் ஒருத்தவங்க பேசுனாங்க. நானும் இன்னொரு பேரண்ட்டும் கனெக்டடாக இருந்தோம். ஜிஏ எக்ஸாம் அவங்களுக்கும் நான் நீட்டுக்கும் கேட்டிருந்தேன். நான் அப்போ அவங்க சார் நிறைய விஷயம் சொன்னாங்க. என்ஐஓஎஸ் பற்றி சார் சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு ஆக்சுவலாக அதை பற்றி என்னென்ன தெரியாது, தான் நிஜமாலுமே தெரியாது. ஸோ நான் சாருக்கு என்ன சிலதெல்லாம் கேட்கும்போது கூட நான் அமைதியாகவே இருந்துட்டேன். நான் அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் என் நம்பர் ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு எதாவது டவுட்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கேளுங்க. நான் அதுக்கப்புறம் நான் திரும்பவும் கூகுள்லேயே போய்ட்டு என்ஐஓஎஸ்னால் என்ன ஏதுன்னு நான் போய் கொஞ்சம் செக் பண்ணேன். செக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இதுவும் இருக்குது. இதை தமிழ்நாட்டில் இங்கே யூஸ் பண்ணுறத விட நிறைய நார்த் இந்தியன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுது. சரி, ஓகே. அதுக்கப்புறம் ஃபர்தராக நான் நிஷாவுக்கு கால் பண்ணி கேட்டேன். நான் கேட்டதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் நேரில் வாங்க மேடம், உங்களுக்கு இன்னும் இதெல்லாம் டீட்டெயிலாக நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சிதம்பரம் மோதி எங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ். ஸோ அதனால் எங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு நாங்கள் ஒரு 3 வாரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே அவங்கள பார்த்து சரி நேரில் நம்ம போய் பார்க்கலாம், ஏன்னா ஸ்கூல் தான் எல்லாமே இப்படி இருக்குது, சரி இதில் போய் ஒரு வாட்டியே செக் பண்ணி இது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்திருந்தோம். ஸோ இங்கே வந்ததுக்கு இன்னும் நல்லா ப்ரீஃபாகவே இதை பற்றி நல்லாவே தெரிஞ்சுது. ஸோ இது ரொம்ப 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 சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது எங்களுக்கு. என்னுடைய டவுட்டு என்ன இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஸ்கூலில் கொடுக்குற +1 +2 சர்டிஃபிகேட்டுக்கும் இவங்க கொடுக்குற சர்டிஃபிகேட்டுக்கும் எதனா இதனால் நாளைக்கு என் பொண்ணுடைய ஃப்யூச்சர் பாதிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. பட் அதுவும் எனக்கு ஒரு கிளாரிட்டி எனக்கு கிடச்சிது. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. என் பொண்ணுக்கு நான் இன்றைக்கி அட்மிஷன் நான் போட்டிருக்கேன். எங்களுக்கும் ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ.